அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது உலகளாவிய பேசுபொருளாகி இருக்கிற காஷ்மீர் பிரச்சனை பற்றி தான். உண்மையிலேயே அங்கே நடந்தது, யார் அதை செஞ்சாங்க, அது செஞ்சதுனால அவங்க எதிர்நோக்கிறது என்னது, உண்மையிலேயே இப்போ காஷ்மீர் மக்கள் அனுபவிக்கிறது என்னது, நம்மளுடைய மத்திய மாநில அரசுகள் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி தான் நம்ம மேலோட்டமாக பார்க்க போகிறோம். சரி, முதல்ல விஷயத்துக்கு வருவோம். அதானது ஒரு காலத்தில் காஷ்மீர் மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாகவும் எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு இடமாகவும் இருந்தது. அது தாண்டி பிறகு தீவிரவாதிகளுடைய ஆதிக்கமும் அங்கு பெரிய உயிருக்கே ஆபத்துங்கிற ஒரு பேர் அச்சமும் ஏற்பட்டதன் விளைவாக மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது காஷ்மீருக்கு. மிகப்பெரிய அழகும் கண்கொள்ளா காட்சிகளும் கொண்ட காஷ்மீர் ஒரு அமங்கலியாக காட்சி அளிக்குதுன்னு எத்தனையோ இராணுவ வீரர்கள் சொல்லி கூட நாங்களே கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கே போகலான்னா கூட அந்த அளவில் காஷ்மீர் இருந்த காஷ்மீரை இந்திய அரசு இந்தியாவுடைய ஒரு அங்கமாக மாற்றி அதில் பல வளர்ச்சிகளையும் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதோடைய சுற்றுலாத்தலம் பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிருந்து. உலக அளவிலையும் சரி, நம்மளுடைய நாட்டுக்குள்ளேயும் சரி, சுவிட்சர்லாந்து அங்கே இங்கேன்னு நிறைய பேர் பறக்கிறவங்க கூட காஷ்மீரில் போய் ஒரு தடவை ஹனிமூன் கொண்டாடலாம், இல்லைன்னா காஷ்மீரை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம். அப்படிங்கிற மாதிரி காஷ்மீரை பார்க்குறதுக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கு உள்ள இடத்தை நம்மளே பார்க்கலன்னா எப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அங்கே போக ஆரம்பித்தாங்க. அப்படி சுற்றுலா பயணிகள் போக விரும்புகிற இடங்களில் மிக முக்கியமான இடங்களாக சொல்லப்பட்டுறது ஸ்ரீநகர், குல்மர்கு, சோல்மர்கு, அதே மாதிரி பாகல்காம். இந்த பாகல்காமில் தான் இந்த பிரச்சனை நடந்ததாக சொல்கிறாங்க. அதாவது இந்த வெடிவைப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த இடத்த பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மினி நியூசிலாண்டுன்னே சொல்லுவாங்க. அதாவது குளிர்காலத்தில் தரை முழுவதுமே பனி பிரதேசம் மாதிரி காட்சியளிக்கும். ஏப்ரல் மே எல்லாம் வெயில் வரும்போது அந்த பனியெல்லாம் உருவி அங்கே புல்தரை காட்சியளிக்கும். இது ஒரு மலை உச்சிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு மிக விசேஷம். இது ஒரு டவுன் எல்லாம் கிடையாது, ஒரு மலை ஏறி அந்த மவுண்டனுடைய மேலே தான் இந்த பால்காம் ஏரியா இருக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் அந்த மலைக்கு போகணும்னா ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று நீங்கள் நடந்து போகணும், இல்லைன்னா நீங்கள் அங்கே உள்ள குதிரைகளை பயன்படுத்தணும். அந்த குதிரையை வாடகைக்கு விடுறதுக்கும் அந்த குதிரைக்கு உங்கள் கூட பாதுகாப்பாக வர்றதுக்கும் அங்கே ஆளுங்க இருப்பாங்க. முதலாளிங்க இருப்பாங்க, இல்லை நேரடியாக சொந்த குதிரையை பயன்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க, இல்லை ஒரு நிறைய குதிரைகள் வச்சிருக்கிற முதலாளி கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்க வாடகைக்கு தருவாங்க. அந்த குதிரை மேலே ஏறி நீங்கள் போகலாம், இல்லைன்னா நடந்து போகலாம். வேறு வழியே கிடையாது. அந்த வழியும் எப்படி தெரியுமா, வளைஞ்சு ஏற்ற இறக்கங்களும் மிக இதாக இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் இந்த மார்ச் டைமில் எல்லாம் வெயில் ஆரம்பிக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாம் போனீங்கன்னா பனி உருகி சகதியாகவே இருக்கும். அதாவது பனி உருகி மொத்தமாக போகவும் செஞ்சுருக்காது. அதே நேரத்தில் பனி உருகி வர்ற நீரால் அங்கே சேரும் சகதியமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஏரியா. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு விதமாக இருக்கும். அது வளைஞ்சு மேடு பள்ளங்கள் நிறைஞ்ச இந்த பகுதிகளை சுற்றி இருக்கிற அத்தனையுமே பைன் மரங்கள். ஆனால் அங்கே மேலே போனீங்கன்னா நல்ல அழகான கிரவுண்டாக, நல்ல அழகான கிளைமேட்டில் அது நல்ல ரசனையோடு இருக்கும். அதுவும் புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் மிக சுவாரஸ்யமாக இருக்குங்கிறனால தான் வெளிநாடுகளை விட இந்த இடத்த மக்கள் விரும்புகிறாங்க. இப்போது அமைதி பூங்காவாக காஷ்மீர் மாறினதுக்கப்புறம் இந்த இடத்துல சுற்றுலா வர்றதுக்கு பெரும்பான்மையான மக்கள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அப்படி மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் இந்த பைன் மரங்களை சுற்றி இருக்கிற பைன் மரங்களுடைய இடையில இருந்து திடீரென்னு ஒரு 6 தீவிரவாதிகள் இராணுவ சீருடை அப்படின்னு நினைக்கிற அளவுக்குள்ள சீருடை, அது இராணுவ சீருடை அல்ல, சீருடைன்னு தோன்ற அளவுக்குள்ள ஒரு கலர்லால் ஒரு சீருடைய போட்டுக்கிட்டு மக்களை நோக்கி வரும்போது அவங்க அதனால் சந்தேகப்படலை. ஏதோ ராணுவ வீரர்கள் நமக்கு பாதுகாப்புக்கு வர்ற மாதிரி அவங்க நினச்சாங்க. ஆனால் திடீர்னு மக்கள் அங்கே உட்கார்ந்துருந்த சில மக்கள்கிட்ட இவங்க முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கலிமா என்கிற இஸ்லாமிய துதியை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அவங்க ஒழுங்காக சொல்ல தெரியாதவங்க, இல்லைன்னா அந்த மதத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லை. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்துறதுக்காக தான் இதை கேட்டதாகவும், இல்லை அவங்க ஆடைகளை கலந்து பார்த்ததாகவும் கூட செய்திகள் எல்லாம் வருது. எப்படி இருந்தாலும் அவங்க இஸ்லாமியனா இல்லையா அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்துகிற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அந்த இஸ்லாமியன் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தினதும் அந்த கூட்டத்தில் இருக்கிற, அதாவது ஒரு குடும்பமாக போய் அங்கே பேசிட்டுலாம் இருக்கிற இடத்துல அந்த ஆம்பளைங்களை மட்டும் தெரிஞ்சு பிடிச்சு தனியாக நிறுத்தி சுட்டிருக்காங்க. இதில் ஒரு கொடுமை என்னடானா, பெம்பளைங்களையும் குழந்தைங்களையும் அங்கே விட்டுருந்தாலும் ஆம்பளைங்களை பக்கத்தில் வச்சே AK-47 போன்ற மிக பவர்ஃபுல்லான துப்பாக்கி வச்சு சுட்டதுனால இந்த தலையோடெல்லாம் அப்படியே செதறி இருக்குது. அந்த தலையோடெல்லாம் செதறித்தான் சிலவங்கெல்லாம் செத்துருக்காங்க. பின்னந்தலையில் சுட்டவங்க, காது பக்கத்தில் வச்சுட்டு சுட்டவங்க, நெற்றி பொட்டில் சுட்டவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இவங்க சுட்டு தள்ளினது 28 பேரை. AK-47 போன்ற ஒரு பவர்ஃபுல்லான துப்பாக்கியை பக்கத்தில் வச்சு சுடும்போது மண்டையோடெல்லாம் எப்படி இருக்கும், அவ்வளவு கொடுமையான கொலைகளை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எப்படி குடும்ப அங்கத்தினர் பிள்ளைங்களோட முன்னாடி வச்சு, மனைவியோட முன்னாடி வச்சு அப்படி நிறைய கொடுமையை செஞ்சுருக்காங்க.
எந்த பாவமும் அறியாமல் எந்த அப்ராணித்தனமாக தங்களுடைய வாழ்க்கையுடைய சந்தோஷமான தருணங்களை நல்ல அழகான இயற்கை காலநிலையும் அழகும் கொண்ட ஒரு நல்ல மண்ணிலத்தை செலவழிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல அழகான ஞாபகங்களை சேமிக்கிறதுக்காக போன அந்த மக்கள் எந்த தீவிரவாதத்தை பற்றியோ இல்லைன்னா இவங்களை எதிர்க்கிற பற்றியோ இவங்களை பற்றி உள்ள பேச்சோ நினைவோ இல்லாத உள்ள ஒரு அப்ராணிகளை தான் இவங்க இப்படி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதை எந்த அளவிலையும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லை, இவங்க 28 பேரை கொல்றதுக்காக சுமார் இவங்க 70 ரவுண்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் யுஏஇல இருந்து ஒரு நபர் இருந்திருக்கிறாங்க, நேபாளில் இருந்து ஒரு நபர் இருந்திருக்காங்க. இந்த 2 பேரை தவிர மீதி உள்ள 28 பேரில் 26 பேரும் நம்மளுடைய இந்தியாவில் உள்ளவங்க. அதில் 2 பேர் காஷ்மீர்காரங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த கொடூரமான மண்டை சிதறமாடியான இந்த கொலையை செஞ்சது யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா, இந்த கொலைகள் எல்லாம் நடந்து இந்த நிகழ்வுகள் நடந்து ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் காஷ்மீர்லேயே உள்ள த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு இதுக்கு பொறுப்பேற்றிருக்கு. இது லஷ்கர் தொய்பாவோட இன்னொரு முகமாக புதுசாக உருவாகி இருக்கிறது. அதாவது 2019 உருவாக ஆரம்பித்தது. அதாவது காஷ்மீரில் வெளிநாட்டவர்களும் வெளி மாநிலத்தவர்களும் எல்லாம் நிறைய வர்றதும், அது மாதிரி இந்தியாவில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் அங்கே குடியேற ஆரம்பித்ததெல்லாம் இவங்களால் ஏற்றுக்க முடியல, அதனால் அவங்கள எதிர்த்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு இது சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்பலமாக இவங்க நிறைய பேர் உதவி பண்ணதாகவும் சொல்கிறாங்க. காஷ்மீரில் உள்ள சுயாட்சி சட்டமான 370 நீக்கிக்கிட்டு இந்தியாவுடைய அங்கமாக இதை மாற்றினது எங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டுமில்லை, இவங்க இன்னொரு விஷயம் என்னடானா, இந்த காஷ்மீர் இப்போ படபடா வளர்ந்துட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற காஷ்மீரில் உள்ள மக்கள் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் விலைவாசி உயர்வாலையும் அங்கே உள்ள பணவீக்கத்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் ஒரு ரொட்டிக்கு 50 ரூபா கொடுக்க வேண்டிய இடம் இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு ரொட்டி 5 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அதை பார்த்து ஏக்கப்படுறதும், அடுத்து அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு இங்கே நிறைய வழிகள் அளவில் சுற்றுலாத்துறை வளர்றதும் முதலீடுகள் அதிகரிக்கிறதும் இங்கே நிறைய பேர் பல வாழ்வாதாரங்களை தேடிக்கிறதுக்குள்ள வசதிகள் ஏற்படுறதையெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியல. இதையும் அதே மாதிரி மாற்றணும், அவங்களுக்கு இதை பார்த்து அதை மாற்றணும்னு தோணலை, அதே மாதிரி இதை மாற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை மட்டும் இல்லை, இந்த தீவிரவாதிகள் இங்கே இந்த வளர்ச்சியை மட்டும் அவங்களால ஏற்றுக்க முடியலைங்கிறத விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, 85,000 குடும்பங்கள் இப்போ புதுசாக குடியேறி இருக்கு. இது காஷ்மீருடைய மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்துது. அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. நாங்கள் தான் காஷ்மீரில் இருப்போம், இனி புதுசாக யாரும் இங்கே குடியேற வேணாம், இங்கேருந்து போனவங்க தான், அதனால தான் நாங்கள் இனி பயத்தினால யாரும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் இதை செய்கிறோங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாங்க. அங்கே வசிக்க தொடங்குறது எங்களுக்கு விருப்பமே இல்லை, அங்கே எவனும் சொத்து வாங்கக்கூடாது, எங்கள் ஏரியாவில் நாங்கள் மட்டும்தான் சொத்து வாங்கணும், சொத்து இது பண்ணணும் அப்படின்னலாம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக வச்சு தான் இதை பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே உள்ள மக்கள் தொகை இங்கே உள்ளவங்கள தான் இருக்கணும், வெளி மாநிலத்தவங்களோ வெளி இடங்களில் உள்ளவங்களோ வரக்கூடாதுன்னு அவங்க அந்த கோபத்தை தீர்க்கிறதுக்கும் அதுக்கு எச்சரிக்கை விடுக்கிறதுக்கும் தான் இதை செஞ்சுருக்கிறது மாதிரி இவங்க பேசியிருக்கிறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கொடூரமான கொலைகள் அப்பாவிகள்கிட்ட அரங்கேற்றிருக்காங்க. இவங்க இராணுவத்திட்ட மோதி இருந்தால் கூட பரவாயில்ல, இவர்களுடைய முக்கிய நோக்கம் சாதாரண மக்கள் சமாதானமாக ஒரு நாளும் வாழக்கூடாது, அவங்க எப்போதுமே அச்சத்திலையும் பயத்திலையுமே நிலைநிறுத்துவது. அதாவது அந்த இடத்துல நிறுத்தியிருப்பாங்க, என்ன நடக்கும் எப்போ நடக்கும்னே தெரியாமல் ஒரு பயத்திலேயே உருவாக்கி வைக்கிறது. எப்போது என்ன நடக்குங்கிற பயத்தில் இருக்கும்போதே இனி பயமுறுத்தி அவங்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தி, ஒன்று நீ சமாதானமாக நாங்கள் செய்கிறத கண்டுக்காமல் ஒதுங்கி இருந்துடணும், இல்லை நீ என்ன பண்ணணும் எங்களுக்கு உதவணும், நாங்கள் செய்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை அவங்கள இந்த உயிர் பயம் மூலம் ஏற்படுத்துறது. இதெல்லாம் தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சமாதான வாழ்க்கையை வாழக்கூடாதுங்கிறதுல அவங்க குறியாக இருக்கிறாங்க போல, அதனால தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இது வெறும் லஷ்கர் தொய்பாங்கிற பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்புடைய பின்னணியில் தான் அவங்களுடைய இன்னொரு முகமாக தான் இது உருவாகி இருக்கு. 2019 உருவாகி இங்கே காஷ்மீர் இளைஞர்களில் எல்லாரையும் கிடையாது, ஒரு சிலரில், ஏன்னா பெரும்பான்மையான காஷ்மீரில் கிட்டத்தட்ட 90% மக்கள் புதிய சாதாரணமான சமாதானமான தற்சமய கௌரவமான ஒரு வாழ்க்கைக்கு மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கௌரவமாக பொருள் ஈட்டுறதுக்கும் அவங்க கௌரவமாக ஒரு வருமானத்தை உருவாக்குறதுக்குமான எல்லா வழிகளும் அங்கே உருவானதுனால நிறைய மக்கள் மாறிட்டாங்க. ஐயோ நம்ம தீவிரவாதத்தோட பின்னாடி போய் நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துட்டோம், மற்றவங்க எல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுறதும் நம்ம இடத்துக்கு வர்றது எல்லாம் தயங்குற மாதிரி இருந்துட்டோம். இப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி அரசு நல்ல ஏற்பாடுகளை செய்து அப்படின்னு அதை பயன்படுத்தி பள்ளிக்கு போகிறவங்களும் காலேஜ் போகிறவங்க எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. சில மற்றவங்க எல்லாம் தங்களுடைய
அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நிறைய வழிமுறைகள் அங்கே கிடைக்கிறதுனால அவங்க எல்லாம் மாற ஆரம்பித்தாங்க. இதில் வெகு சிலரை வந்து இவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு புதுசாக உருவாக்குனது தான் நான் முதல்ல சொன்ன வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்கிற ஒரு லஷ்கர் தொய்பா உருவாக்குன ஒரு புதிய அமைப்பு. இந்த அமைப்பு அதுக்குள்ளே இருந்து இளைஞர்கள் எல்லாம் பாக்கெட்டில் போட்டுட்டு தங்களுடைய பழைய மாதிரி உள்ள, அதாவது அவங்களுக்கு அந்த தீவிரவாதம் இல்லைன்னா அவங்களுக்கு அடையாளம் இல்லை, அதனால் அவங்க அதை உருவாக்குறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதில் இவங்களுக்கு மிக மிக ஒத்துழைப்பு கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பாகிஸ்தானுடைய ISI என்கிற உளவு அமைப்பும் பாகிஸ்தானுடைய இராணுவமும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா என்ன பல தகவல்களும் வந்துக்கிட்டே இருக்குது. அது பத்திரிகை தகவல்களாக இருக்கலாம், இல்லை அரசு தகவல்களாக இருக்கலாம், அப்படி நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது பாகிஸ்தான் இராணுவமும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISIயும் இது உங்களுக்கு உதவுது, அதனால தான் இவங்களுக்கு இந்த வருமானமும் ஆயுதங்களும் இந்த பயிற்சிகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நடந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே இந்த 4 பேரை அடையாளம் கண்டு அதோடைய புகைப்படத்தை எல்லாம் அவங்க பத்திரிகையில் வெளியும் விட்டாச்சு. அந்த 4 பேரில் 3 பேர் தான் நாங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வெளிநாட்டவர்கள், ஒரு ஆள் வந்து இங்கே இந்தியாவில் உள்ளவங்க அப்படின்னு, அதாவது இந்தியா காஷ்மீர்லேயே உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு புல்வாமா நிகழ்ச்சியை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா 2019 நடந்த அந்த 40 இராணுவ வீரர்கள் இறந்த நிகழ்ச்சியை எடுத்து பார்த்தாலும் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அதில் அகமது அப்படிங்கிற ஒரு இளைஞன் 22 வயது இளைஞனை பயன்படுத்தி தான் அந்த தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து மூளை செலவினால் ஏற்படுத்துறது தான். லஷ்கர் தொய்பாங்கிற தீவிரவாத அமைப்புகள் சிறுவர்களிடமிருந்தே இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இளைஞர்களை கிடைச்ச புதையல் கிடைச்ச மாதிரி அவங்க நல்ல பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள போராட வைக்கிறதுல இவங்க வந்து மிக தேர்ந்த பார்ட்டிகளாக இருக்கிறாங்க. எப்போ வேண்டுமானாலும் அவங்கள்ட்ட மூளை செலவை செஞ்சு என்ன ஏற்றுறாங்க, யதார்த்தத்தை மறைத்து நம்மளுடைய வாழ்க்கை தனிப்பட்டது, நம்மளுடைய இறை நம்பிக்கை தனிப்பட்டது, அதனால் இதுதான் உலகத்திலேயே சிறந்தது, எல்லா உலகத்திலேயும் இதுதான் சிறந்தது, அதனால் நம்மளுடைய இறைவன் சொல்கிறதையும் செய்கிறதையும் இதனுடைய வழிபாட்டு முறையும் ஆதரிக்கிறவங்களை தவிர மற்ற எல்லாங்களும் நமக்கு எதிரிங்க, அவங்கள தாக்கி அழிக்கணும், இதுதான் நம்மளுடைய கடவுளுக்கு செய்கிற கடமை அப்படிங்கிறத, இறை வழிபாடு என்கிறத வந்து இறை வழிபாடு வேறு தீவிரவாதம் வேறு என்கிறத எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்கள மூளைச்செலவை செய்து, நீ இந்த தீவிரவாதத்தை செஞ்சால் தான் இறைவன் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார், இறைவனுடைய நோக்கம் நிறைவேறும், அந்த இறைவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினா தான் இறைவன் நம்மளை அரவணைப்பான், அவனுடைய பாதையில் நம்ம சென்றதாக அர்த்தமாயிரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி, மட்டும் இல்லை இறைவனுடைய பாதையில் நீ பயணித்து மரணித்தால் கூட உனக்கு அங்கே போனால் அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும்னு சொர்க்கத்தில் என்னெல்லாமோ எல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் அதுகளுக்கு கற்பனை கலந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி ஒரு நம்ப வச்சு அது மறுபடி எதுவுமே சிந்திக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து பொத்தான அமுக்குனாலே இயங்குகிற நம்மளுடைய எந்திரம் மாதிரி இந்த பிள்ளைங்களையும் இவங்க சொன்னால் அவங்க செய்கிறான், எது வேணுமானாலும் செய்வேங்கிற ஒரு மனோநிலைக்கு அவனை கொண்டு வர்றாங்க. அப்படித்தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த செயல்களையும் செய்ய வச்சிருக்கிறாங்க. இங்கே இறந்ததில் 2 பேர் மட்டும் காஷ்மீர் இஸ்லாமியர்கள், மற்றவர்கள் வந்து வேறு மாநிலத்தை கேரளா, கர்நாடகா, ஹரியானா போன்ற மாநிலங்களை சார்ந்த பல மாநிலங்களை சார்ந்தவர்கள். இதில் இந்த 2 பேரும் காஷ்மீரில் உள்ள குதிரை சவாரி, அதாவது குதிரைகளை சவாரிக்கு விடுறவங்களில் கூட உள்ளவங்க. அதாவது இவங்களுடைய நிறுவனம் வேறையாக இருக்கும். இப்போ ஒரு முதலாளி வந்து 5 குதிரை வச்சுருப்பாரு, 5 குதிரையை 5 வேலையாட்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த குதிரையில் நீங்கள் யார், நம்ம இப்போ போய் ஏறி போனோம்னா நம்ம கூடவே அவங்க நடந்து இந்த குதிரை கூட நடந்து வருவாங்க, நம்ம குதிரை மேலே போயிட்டு இருப்போம். அப்போ உங்கள் கூட வருவாங்க இல்லையா, இப்படி வந்தவங்க தான் இந்த 2 குதிரை காஷ்மீரில் உள்ள அந்த குதிரை காவலாளிகள் அல்லது குதிரை பராமரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் உள்ள 2 பேரும் இறந்துருக்காங்க. இதில் 2 பேரும் இறந்ததும் வந்து உண்மையிலேயே அவங்கள பற்றி நல்ல விதமாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க 2 பேரையும் இந்த தீவிரவாதிகள் வந்து பேர் ஊர் மற்றபடி களிமா சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவங்களுடைய சோதனையெல்லாம் செஞ்சு இவங்க முஸ்லீம்னு உறுதியானது இவங்க 2 பேரையும் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த 2 பேரில் 2 பேர் இந்த 2 பேரை விட்டதும் இந்த 2 பேராலையும் ஏற்றுக்க முடியல. அதாவது தாங்கள் வந்து தங்களை நம்பி தங்களுடைய குதிரையில் ஏறி இங்கே வந்தவங்க, தங்களுடைய வழிகாட்டுதலை நம்பி வந்தவங்களை இப்போ திடீர்னு அவங்கள வந்து கொலை பண்ணும்போது இவங்களை வந்து எங்களை விட்டுட்டாங்க, அவங்க என்ன வேணாலும் ஆகட்டும்னு இவங்க உயிர் பிழைச்சோம் தப்பிச்சோம் படிச்சோம்னு ஓடாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் குதிரையில் வந்தவங்க, எங்களை நம்பி வந்தவங்க, நீங்கள் வந்து அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு தீவிரவாதிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. வாக்குவாதம் பண்ணினது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்த துப்பாக்கியை வந்து இவங்க வந்து பறிக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணது அவங்க கூட சொல்கிறாங்க. அப்படி பண்ணதுனால அவங்களுக்கு அந்த கோபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேரையும் சுட்டு கொண்டிருக்காங்க. அப்படி இந்த காஷ்மீரில் உள்ள காஷ்மீர் வாழ் முஸ்லீம்களான இந்த 2 பேரும் இறக்கிறதுக்கு காரணம் அவங்க விட்ட பிறகு கூட தங்களை நம்பி வந்தவங்களுக்காக போராடினதுனால தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க 2 பேரையும். அதனால் இவங்களுடைய 2 பேருடைய மரணம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. இதில் ஒரு நபரான அப்துல்
இதில் ஒரு நபரான சையத் ஆதில் ஹுசைன் என்கிறவர் வந்து இந்த போராட்டத்தில் முதல்ல கொல்லப்பட்டதாக ஒரு இளைஞருடைய படம் வந்து நீங்கள் வலைதளங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவருக்கு மிக சின்ன குழந்தைங்க, 2 பிள்ளைங்க, மனைவி, அடுத்து வயசான அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரே ஒரு வருமான ஆதாரமாக இருந்தது இந்த நபர் தான். அவரை தான் இவங்க இப்போ சுட்டு கொண்டிருக்காங்க. இதே மாதிரி உள்ள ரொம்ப சங்கடமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னடான்னா, நம்ம எல்லாம் வலைதளத்தில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தம்பதிகள், அதாவது கணவன் இறந்து கிடக்கும்போது பக்கத்தில் மனைவி இருந்து ஆள்ற ஒரு புகைப்படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இவர் இந்தியாவுடைய லெப்டினன்ட் கர்னலாக இருக்கிற வினய் நர்வாலும் அவருடைய மனைவி ஹிமான்ஷின் தான். இது ஒரு கொடுமையான விஷயம். இவர் கரியானக்காரனாக இருந்தாலும் இப்போ கேரளாவில் உள்ள நேவல் செக்டரில் தான் இவர் வேலை பார்க்குறாரு, கொச்சியில். திருமணம் முடிஞ்ச 6 நாட்களில் சுவிட்சர்லாந்து போக இருந்தவங்க, சரி இந்த நம்ம இந்தியாவில் நம்மளுடைய காஷ்மீரில் போய் முதல்ல நம்மளுடைய ஹனிமூன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டு பெருமையோடு வந்தவர் 6 நாட்கள் அந்த மனைவி அழாமல் அப்படியே அந்த அவருடைய உடம்போட பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த படம் வந்து உண்மையிலேயே உலக அளவில் மிகப்பெரிய உருக்கத்தையும் உலுக்கத்தையும் ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இன்டெலிஜென்ட் அதிகாரி சிவம் நிவேதி, இவர் வந்து திருமணம் முடித்து வெறும் 2 மாதம்தான் ஆகுது. இவரும் வந்து தன்னுடைய மனைவியுடைய முன்னாடியே ஈவு இறக்க இல்லாமல் அந்த கொடூர இரத்த காட்டேரிகளால் கொலை செய்யப்பட்டாங்கங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து இந்த முதல்ல இறந்த லெப்டினன்ட் கர்னலுடைய மனைவி ஹிமாஷி வந்து உட்கார்ந்துருக்கிற அந்த படத்தை பார்த்தாலே உண்மையிலேயே உருகாத மனசு கூட உருகும். இந்த நிலையில் சில ஊடகங்களும் நம்ம ஊரில் உள்ள சில நபர்களும் சரி, தலைவர்களும் சரி, எல்லாம் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் உண்டு, அது நம்ம மாநிலத்திலே இருக்குது. சிலவங்க வந்து அதை திரிச்சு கூறுறதும், ஏதோ மத்திய அரசு பண்ணது மாதிரி பேசுகிறதும், இப்படியெல்லாம் அதை வந்து ஏதோ ஒன்றும் மௌனமாக இருக்கலாம், இல்லை என்ன உண்மை என்ன அறிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம், இல்லை என்ன நடக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். தேவையில்லாமல் நம்ம நாட்டுக்குள்ள ஒரு சோகம் நடக்கும்போது அதை பற்றி திருத்தி பேசுகிறதும், தேவையில்லாமல் மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம் சொல்கிறதும், இது வந்து எவ்வளவு கொடுமையானது. இதெல்லாம் தான் தீவிரவாதிகளுக்கு சாதகமாக மாறிடுதோ அப்படின்னு நினைக்க தோணுது. இல்லை அவங்க எதிர்பார்க்குறதும் இதுதானா அப்படின்னு கூட நினைக்க வைக்கிறாது. அதனால் நீங்கள் வந்து நாட்டுக்கு ஒரு சோகம் நடக்கும்போது நாட்டுக்கு எதிராக பேசுகிறதையோ இல்லைன்னா இதை அப்படியெல்லாம் பேசுகிறதும் நம்மளுடைய ஒற்றுமையின்மையை வெளிக்காட்டுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதில்லை. அப்படி உள்ள மனோநிலைகளை எல்லாம் மாற்றிட்டு நாட்டில் ஒரு சோகமோ ஒரு பிரச்சனையோ வரும்போது எல்லாம் ஒற்றுமையாக ஒற்றை கட்டாக நின்று நம்மளுடைய எதிரிகளை எதிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம். இது நடக்கும்போது நம்மளுடைய பிரதான மந்திரி வந்து சவுதி அரேபியாவில் 2 நாள் சுற்றுப்பயணமாக போயிருந்தார். அவர் உடனே ஒரு நாள்லேயே எல்லாத்தையும் பயணத்தை நிறுத்திட்டு இங்கே வந்தார். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் நம்மளுடைய பொருளாதாரத்துறை அமைச்சர் இவங்க இருந்தார், யூகேல இருந்தார். அவரும் உடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டு திருப்பி வந்தார். பிரதான மந்திரி உடனே ட்விட்டரில் சொன்னது என்னடான்னா, இந்த தவறை செய்தவர்கள் உலகின் எந்த மூலையில் போய் ஒளித்திருந்தாலும் நாங்கள் அவர்களை விடமாட்டோம், பின்தொடர்ந்து சென்று தண்டனையை நிறைவேற்றுவோம். அவர்களை மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கியவர்களும் திட்டமிட்டவர்களும் யாரையும் விடமாட்டோம். அவர்கள் எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து வருந்தும்படியான எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய தண்டனையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பிரதமர் தன்னுடைய ஆவேசத்தை மூலம் சிங்கம் மாதிரி அவர் கர்ச்சிச்சிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நம்மளுடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சரி, நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி இதே மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அப்படி பல தலைவர்களும் நாட்டுப்பற்றுள்ள மனிதர்களும் எல்லாருமே இந்த ஆவேசமாக பேசிட்டு இருக்கிறாங்கிறதும் மிக வருத்தத்தை தெரிவிச்சாங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த காஷ்மீர் பிரச்சனை இப்போ நடந்ததுங்கிறதுக்காக சும்மா இருக்கல. இந்தியா பல நடவடிக்கைகள் எடுக்குது. அதுக்கு பல நாட்டு தூதர்களையும் உட்கார வச்சு அவர்கள்ட்ட நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளுடைய இந்திய அரசு விளக்கி இருக்குது. மட்டுமல்ல, பல நாட்டு தலைவர்கள்ட்ட பேசி இருக்கிறாங்க. பல நாட்டு பிரதிநிதிகளுக்கும் இங்கே என்ன செய்ய போகிறோங்கிறது வந்து விளக்கமாக சொல்லி இருக்கிறாங்க. முன்னுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராகவோ பங்களாதேஷுக்கு எதிராகவோ ஒரு நடவடிக்கை எடுக்க போகுதுன்னா எதிர்ப்புகளும் மனிதாபிமானம் பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு நம்மளை தடை செய்கிறதுக்கு வர்றத நாடுகள் எல்லாமே இன்னைக்கு இந்தியா என்ன செய்தாலும் நாங்கள் வந்து அதற்கு உடந்தையாக இருப்போம், பக்கபலமாக இருப்போம், இந்தியா எது செய்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இது பாகிஸ்தானை ரொம்ப கதற வச்சிருக்கு. என்னன்னா, பாகிஸ்தானுடைய இராணுவமும் ISI உளவு அமைப்புகளும் அங்குள்ளேயே செயல்படுகிற தீவிரவாத அமைப்பும் தான் காரணம்னு இந்தியா குற்றம் சாட்டும் போது பாகிஸ்தானுக்கு இப்போ பயம் வருது, நம்மளை தாக்கிடுவாங்களோ, நம்மளை பண்ணிடுவாங்களோன்னு. அதுக்கான எதிர்ப்பு நடவடிக்கைகளும் நதிநீர் தடுப்பு மட்டுமல்ல, தூதரக உறவு முறைகளும் எல்லை அடைப்புகளும் இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளுடைய இந்திய அரசு. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஆனால் அதே சமயத்தில் இந்த கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையினால் காஷ்மீரில் என்ன நடந்துட்டு இருக்கு, அதாவது மக்கள் உடனே அலறி அடிச்சுட்டு அங்கே குவிஞ்சு கிடந்த டூரிஸ்ட் வண்டிகள் எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சு ரோட்டில் எல்லாம் மிகப்பெரிய டிராஃபிக் வந்தது. டிராஃபிக்கை நிறுத்துறதுக்கு உமர் அப்துல்லா வந்து அது வந்து பத்திரிகையில் செய்தியாகவே வந்தது, எல்லாரையும் அந்த டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி மக்களுக்கு போகிறதுக்கு போதிய வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு.
அதில் மிகப்பெரிய சங்கடமான ஒரு விஷயம் என்னடான்னா, காஷ்மீரில் வந்து பெரும்பாலும் வாழ்வாதாரத்தில் நிறைய இருக்கிற என்னென்னா, டூரிஸ்ட்டுக்கு இந்த லாட்ஜுகளை எல்லாத்தையும் விட ஸ்டே ஹவுஸுகள் உண்டு. அதாவது வீடுகளையே லாட்ஜாக மாற்றி அவங்க வாடகைக்கு விட்டு அதில் காசு பார்த்துட்டு இருந்தாங்க. டூரிஸ்டில் உள்ள பொருட்களை, கைவினை பொருட்களை எல்லாம் விற்று காசு பார்த்துட்டு இருந்தாங்க. முதல்ல சொன்ன மாதிரி மலையெல்லாம் ஏறுறதுக்கு குதிரைகளை வாடகைக்கு விட்டு காசு பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காஷ்மீர் சில்க்ஸு, அங்கே உள்ள கைவினை பொருட்கள், மற்றபடி உள்ள பொருட்கள், காஷ்மீரில் உள்ள சாயா, ஏன் சாயை விற்றே நிறைய பேர் வாழ்வாதாரத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய பேர் பல இந்த சுற்றுலாத்துறையாக இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை வந்து அது மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கிட்டதும் வாழ்க்கையை டெவலப்மெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கை நிறைய சம்பாத்தியம் கிடைக்குது. ஏன் சுருக்கமாக சொல்லணும்னா, காஷ்மீரில் ஒரு அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி ஷூ, உங்களுக்கு காலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷூ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக 100 ரூபாயிலிருந்து 150, 200, 250 அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி காசுக்கு வாடகைக்கு கொடுத்தே வாழ்வாதாரம் தேடிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க, ஷூ வாடகைக்கு விட்டு. அப்போ எந்த அளவுக்கு அதில் உள்ள வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு. மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. மட்டும் இல்லை, இந்த ஸ்டே ஹவுஸ் மூலமாகலாம் இருந்துச்சு. இப்போ இந்த பிரச்சனை வந்தது என்ன ஆச்சுன்னா, அங்கே உள்ள ரிசோர்ட்டு, பெரிய பெரிய முதலாளிகள் நடத்துகிற ரிசோர்ட் ஆனாலும் சரி, மக்கள் சின்ன அளவில் நடத்துகிற ஸ்டே ஹவுஸ், அதாவது வீடுகளில் வந்து டூரிஸ்ட் மாதிரி விருந்தாளி மாதிரி தங்கிட்டு அங்கேருந்து சாப்பாடு வச்சு கொடுக்குற, அது மூலமாக கிடைக்கிற வருமானம், வாடகை மூலமாக கிடைக்கிற வருமானம், இப்படி எல்லா விஷயங்களும் வந்து இப்போ மக்கள் உடனே கேன்சல் பண்ணி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்ததும், இதில் முக்கியமாக இந்த தீவிரவாதிகள் செஞ்ச மிகப்பெரிய தவறுனால மிகப்பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறது இந்த மக்கள் தான். இந்த மக்களுக்கு இனி வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்படுற நிலைமை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்திய அரசு இது இனி மறுபடி மீட்டெடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். இனி வந்து ஒரு எறும்பு கூட இதுக்குள்ள அண்ட முடியாத நிலைமைக்கும் கொண்டு வருவாங்க. அது வேற விஷயம். கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்த மக்களுக்கு தற்சமயம் தற்காலிகமாக ஒரு பாதிப்பு அவங்களால ஏற்படுத்த முடிஞ்சுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் பயந்துட்டாங்க. இனி அங்கே இருந்தால் ஒருவேளை போர் வந்துருமோ, இல்லை வேற பிரச்சனை வந்துருமோ, மறுபடி தீவிரவாதிகளுக்கும் இராணுவத்துக்கும் இந்திய அரசுக்கு ஏற்படுற பிரச்சனைனால நம்ம இடையில மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால மக்கள் நிறைய பேர், அதாவது இந்த வெக்கேஷன், அதாவது இந்த பள்ளிக்கூட அடைப்பில் எல்லாம் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டில் இருந்து எல்லாம் வர வேண்டிய இருந்த மக்கள் எல்லாமே ஏற்கனவே புக் பண்ணி மாதக்கணக்கு முன்னாடி புக் பண்ணி வச்சுருந்த எல்லாம் திடீர்னு கேன்சல் பண்ணி எல்லாம் பண்ணது. இதையெல்லாம் நம்பி தங்களுடைய வீட்டையெல்லாம் டூரிஸ்ட் இடமா மாற்றி சாப்பாடுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி இப்போ இந்த வெக்கேஷன் வர்றதுனால நிறைய மக்கள் வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பில் பல தயாரெடுப்புகளோட பல முதலீடுகளை கடன் வாங்கியாவது செஞ்சு எடுத்தெல்லாம் இருந்த மக்களுடைய அந்த நிலைமையை யோசிப்பாங்க. அவங்க ஹிந்துவோ முஸ்லீமோ என்ன மதமாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவங்க வந்து எவ்வளவு ஆர்வத்தோட எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள நிலைமைகளை எல்லாம் வெறும் கண்ணீர் கனவாக மாற்றியிருக்காங்க இந்த தீவிரவாதிகளோட இதனால் வந்த ஏற்பாடு, இதனால் வந்த சங்கடமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதை என்னைக்கு புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. அதாவது காஷ்மீருடைய 370 எடுத்து நீக்கி மாநில சுயாட்சிங்கிறத எடுத்து நீக்கிக்கிட்டு மாநிலத்தை நம்மளுடைய இந்தியாவோட இணைச்சதுக்கு அப்புறம் சும்மா ஒன்று அவங்க உட்கார்ந்துருக்கல, ஓகே இணைச்சாச்சு இன்னும் முடிஞ்சிச்சுன்னு. அந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு அதனுடைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் அதிகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாநிலத்தில் பல வசதி வாய்ப்புகளை கொண்டு வந்தாங்க. சாலைகளை மேம்படுத்தினாங்க, புதிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பெரிய வணிக வளாகங்கள், வெளிநாட்டவர்களை முதலீடு செய்ய வச்சது, மாநிலத்தில் உள்ளவங்களை அங்கே கொண்டு சொத்தெல்லாம் வாங்க வச்சு அங்கே உள்ள சொத்து மதிப்பை கூட்டினது, அடுத்து அங்கே உள்ள காலநிலைகளையும் அதனது சுற்றுலாத்தலமான பல வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கினது, அதற்கான வசதி வாய்ப்புகளை அங்குள்ள உள்ளூர்வாசிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது, உள்ளூர்வாசிகளுக்கு வாழ்வாதாரம் தேடுறதுக்கான வழிகளை காட்டி கொடுத்தது, அவங்களுக்கு சின்ன சின்ன கடன் உதவிகள் செஞ்சு அவங்க நினைக்கிற அந்த வசதியை வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துட்டு இருந்த இந்த சூழ்நிலையை வந்து ஏன் இவங்களுக்கு பொறுக்காமல் இது செஞ்சது வந்து மிகப்பெரிய இது. இன்னொரு விஷயம், நம்ம எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி இருக்கும், சரி மத்திய மாநில அரசுகளுடைய பாதுகாப்பு படைகள் என்ன செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னா, அதாவது மத்திய மாநில பாதுகாப்பு படைகளுடைய விஷயங்கள் எல்லாமே உளவுத்துறை அப்படின்னலாம் நம்ம பல கேள்விகள் கேட்கும்போது, அதாவது ஒரு அமைதி திரும்பியாச்சு, இன்னும் பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னலாம் நிற்கும்போது, அந்த மாநிலத்துக்குன்னு தனிப்பட்ட ஒரு மாநில ஆட்சியும், அதாவது அது யூனியன் பிரதேசமாக இருந்தால் கூட அங்கே ஒரு மாநில ஆட்சியும் அங்கே அமைக்கப்பட்டிருந்ததுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அவங்களுக்கும் சில உரிமைகளும் தடுப்புகள் எல்லாம் இருந்துச்சு. அதில் ஏதாவது வீழ்ச்சிகள் வந்ததா, அது மூலமாக சில பிரச்சனைகள் வந்ததா, இதெல்லாம் வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுமே ஒழிய ஒட்டுமொத்தமாக கண்ணை மூடி நம்ம மத்திய அரசை எல்லாம் குறை சொல்ல முடியாதுங்கிறது தான் இது விஷயம். ஒருவேளை மத்திய அரசுடைய நேரடி பார்வையிலேயே இது இருந்திருந்தால் இது ஒருவேளை நடந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஐயமும் இருக்கத்தான் செய்யுது. மத்திய அரசோட நேரடி பார்வையில் இருந்திருக்க வேண்டும். இப்போ இதுக்கு வந்து தனி தேர்தல் எல்லாம் நடத்தினது வந்து கொஞ்ச நாளும் கூட தள்ளி போட்டிருக்கலாமோ அப்படி என்ற கேள்விகளும் சில நோக்கர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்
சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நம்ம நம்மளுடைய விமர்சிக்கிறதை விட அதில் உள்ள ஓட்டைகளை எல்லாம் அடைச்சிட்டு எதிரிக்கு நம்ம பதிலடியோ அல்லது எதிரிக்கு மறுபடியும் ஒரு தாக்குதலுக்கான வாய்ப்போ அளிக்காமல் முன்னோக்கி செல்வதும் ஒற்றைக்கட்டாக எதிரிகளை எதிர்க்கிறது தான் இங்கே முக்கியமே தவிர நம்மளுடைய மண்ணிற்கும் நம்மளுடைய பாதுகாப்பிற்கும் குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நம்ம பேசுறது, ஒற்றுமை இல்லாமல் நம்ம ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிறது, பேசிக்கிறது எல்லாமே கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது அப்படிதான். அதாவது இந்தியா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடு. அந்த வளர்ச்சியை தடுக்கிறது அவங்களுடைய நோக்கம். அதாவது பொருளாதாரத்தில் பின்னோக்கி வைக்கணும். ஒரு போருக்குள்ளே இழுத்து போட்டோம்னா பிறகு பொருளாதார பின்னடைவு வந்துடும். மற்றவங்க முதலீடு சீக்கிரம் செய்ய மாட்டாங்க. முன்ன மாதிரி மறுபடியும் இந்தியா அவங்கள மாதிரியே அல்லாடுற மாதிரி தள்ளாடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பே இருக்க தவிர அவங்க வளர்றாங்க, நம்மளும் அவங்கள பார்த்து நம்மளையும் மாற்றிட்டு வளரணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க இன்னைக்கு அதைத்தான் நினைக்கிறாங்க. மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மதத்தை இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொலை பண்ணணும்னு சொல்லும்போது இவங்களுடைய உத்தேசம் என்னன்னா, இதன் மூலமாக இந்தியா, அதாவது மிகப்பெரிய துணைக்கண்டமான இந்தியாவுக்குள்ளேயே இந்த மதத்தோட பேரை சொல்லி ஒன்றுக்கு சண்டை போட்டு மத கலவரத்தை உருவாக்கி அங்கே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக முதலீட்டாளர்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடுவாங்க. இந்தியா பொருளாதார ரீதியாக தாழ்ந்து இந்திய மக்களும் நம்மளை மாதிரி கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஓடணும் அலையணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மட்டும் இல்லை, அங்கே ஒன்றுக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைமையை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இது பின்னாடி பல நோக்கங்களுக்கு எண்ணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால நம்ம இதே மாதிரி விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம ஒற்றைக்கட்டா ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எதிர்பார்க்கறதுல ஏதாவது ஒன்று அவங்க நினச்ச மாதிரி நடந்துச்சுன்னா கூட அவங்க வெற்றி அடைஞ்சதாக தான் நினைப்பாங்க. அதனால் நமக்குள்ளே இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சந்தேக கருத்துக்களை வெளியிடுறது, தேவையில்லாமல் நம்ம மத்திய மாநில அரசுகளை எல்லாம் குற்றம் சொல்கிறத எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இப்போதைக்கு நடந்த தவற்றுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சதுக்கு தீர்வு காண்பதும், அதே போல் மேற்கொண்டு தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒற்றுமையாக செயல்பட வேண்டியதும் இந்த சூழ்நிலையில் மிக மிக முக்கியம். மட்டுமல்ல, நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு நம்ம உறுதுணையா அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நிற்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய இந்தியனுடைய கடமைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய சந்ததிகளும் இங்கு நிம்மதியாக வாழ்றதுக்கு வழிவகுக்கும், நம்மளுடைய காலத்தை கடந்தும் என்கிறதை மறந்துடக்கூடாது. இன்னும் அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் இந்தியா எடுத்திருக்குங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம்.